இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை மறந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம், புது சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அவர் மகிழ்வோம் அவர் பெருமைகளால். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அவர் மகிழ்வோம் அவர் பெருமைகளால். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உவகையுடனே அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகில் வாழ, அவரின் சாட்சியாய் உலகில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பெருமைகளால். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பெருமைகளால். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை மறந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம், புது சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பெருமைகளால். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பெருமைகளால். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவுக்கு பிரியமான அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அந்த உயிர்த்த ஆண்டவர் தரும் எல்லா ஆசீர்வாதங்களையும் வரப்பிரசாதங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாய் கிடைத்தருள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் விசேட விதமாக மன்றாடுவோம். இந்த பரிசுத்த திருப்பலிக்கு நாங்கள் அனைவரும் தகுதி உள்ளவர்களாக பங்கேற்கும்படியாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து அவற்றுக்காக மெய்யாகவே மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 Gloria in excelsis Deo. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார், மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமே இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவனே, தந்தையினின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 தூயவர். ஐயா நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியிலுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு எந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தேன். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க வைத்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்தெடுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் சாட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்து நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது.
நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமரி மந்தையினை மான்மாய் மீட்டுக் கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசர நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்து வியத்தகு பேரினிலே. உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடு ஆளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே உமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் ஆட்சியை கண்டேனே. சான்று பகிர்ந்த தூதரையும் போர்த்திய பரிபட்டத்தையும் அவர் தம் தூய துகிலினையும் நேர என் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாமறிவோம். வெற்றி கொள்வேந்தே, எம் மீது நீரே இறங்கிக் கொள்வீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாய் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஓ ஆதாமின் பாவமே, இந்த வானம் பூமி நாம் காண்பவை காணாதவை அனைத்தையும் படைத்த இறைவனையே எமக்கு மீட்பராக பெற்றுத்தர காரணமாயிருந்த பாக்கியமான பாவமே. அன்பார்ந்த இறை மக்களே, உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இன்று உயிர்த்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய உயிர்த்த நாளில் நாங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை தியானிக்கும் போது அந்த உயிர்ப்பு எமக்கு தருகின்ற நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்று மரணத்திலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தர அவர் இந்த உயிர்ப்பு நாளிலே எமக்கு அழைப்பு விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, திரு விவிலியத்தின் 1வது 2வது அதிகாரங்களை புரட்டும் போது எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மனிதனை படைத்தது அவரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவரோடு கூட இருந்து அவருடைய அன்பின் நாங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில். ஆகவே ஆண்டவர் மனிதன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மனிதனை தன்னை போல படைத்து ஆண்டவர் மனிதனை தன்னோடு இருக்கும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் எப்போது மனிதனுக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அப்போது மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யவும், அப்போது மனிதன் ஆண்டவரை அவிசுவாசித்து கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்தான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு இருந்த மனிதன் அந்த ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியத்தை இழந்தான். எப்போது அவனுக்கு ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியம் இல்லாமல் போனதோ அப்போது ஆண்டவர் அந்த பாக்கியத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்க அவரே மனிதனாக பிறந்து எமக்காக பாடுபட்டு சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து எமக்கு மீட்பை பெற்று தந்துள்ளார். ஆகவே இந்த உயிர்ப்பு பெருவிழா எமக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது. எனவேதான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை புது வாழ்வு என்று அழைக்கிறோம். ஆகவே இந்த புதிய வாழ்வு எமக்கு அழைப்பு விடுகிறது, மறுபடியும் ஆண்டவரோடு வாழும் மக்களாக, ஆண்டவருடைய அன்பை முழுமையாக அனுபவிக்கும் மக்களாக வாழ
இந்த உயிர்ப்பு ஞாயிறு எங்களை எல்லாருக்கும் ஒரு திறந்த அழைப்பை விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த உயிர்ப்பு எமக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது அந்த புதிய வாழ்க்கை உண்மையிலே எங்களுடையதா? எங்களுக்கு மறுபடியும் ஆண்டவரோடு வாழும் பாக்கியம் கிடைக்குமா? இன்று இந்த திருப்பலியை தொடர்ந்து நாங்கள் வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க முடியுமா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே வருகின்றது. அப்படி கேள்வி வருகின்றது என்று சொன்னால், இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரோடு உயிர் தெழுந்தவர்களாக மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். ஆண்டவரோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது இதுதான். நாங்கள் இன்று தொடக்கம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக மேல் உலகை சார்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். உண்மையிலேயே இந்த உலகில் வாழும் போதே மேல் உலகு சார்ந்தவர்களாக வாழ முடியுமா? புனித பவுல் தன்னுடைய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். மேலுலகு இவ்வுலகு என்றால் என்ன? இவ்வுலகை சார்ந்தவர்கள் இப்படி வாழ்வார்கள். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்கு உரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கு அடங்கா பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு, பேராசை, இவை அனைத்தும் இவ்வுலகை சார்ந்தது. ஆகவே இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உயிர்ப்பு விழா எமக்கு சொல்லுகிறது, நீங்கள் புதிய மனிதர். ஆகவே புதியவர் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஆண்டவரோடு, அந்த உயிர்த்த ஆண்டவர் எங்கு இருக்கிறாரோ அந்த உலகுக்கு சார்ந்தவர்களாய் வாழுங்கள். ஆகவே மேலுலகு சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? மறுபடியும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்கு உரிய இறை மக்கள். எனவே மேலுலகை சார்ந்தவர்களாய் அதற்கு இணைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்ச்சி, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவரோடு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவையே மேல் உலகு சார்ந்தவை. ஆகவே இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். அந்த உயிர்ப்பில் நாங்களும் பங்கேற்க வேண்டும் என விரும்புகிறோம். அந்த ஆண்டவரோடு கூட நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எமக்கு கிடைக்கின்ற அழைப்பு, அந்த உயிர்த்த ஆண்டவர் எப்படி தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே போல மேலுலகை எங்கள் சிந்தனையில் இருத்தி இந்த உலகில் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, கேட்பதற்கு இது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவது போல என்னுடைய தினசரி வாழ்க்கையில் வாழ முடியுமா? உயிர்த்த ஆண்டவர் எப்படி தன்னுடைய சீடர்களோடு பயணித்தாரோ, எம்மாவுஸ் பயணத்தின் போது அவர்களோடு சென்றார். அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கு அவர் இருந்தார். அதே போல அந்த உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு பயணித்தார் என்று சொன்னால் நாங்களும் மேலுலகை சார்ந்தவர்கள் போல வாழ முடியும். ஆகவே உயிர்த்த ஆண்டவரை கூட்டி இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். உயிர்த்த ஆண்டவரோடு பயணிப்போம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கும் எங்களுடைய குடும்பமும் அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் அமையட்டும். ஆமென். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க ஆயத்தமாகவும், அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்ற கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்க செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும்
அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரியதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். உங்களுடைய பதில் ஆம், விட்டுவிடுகிறேன் என பதில் சொல்லுங்கள். கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக வாழும் பொருட்டு நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? ஆம், விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? ஆம், விட்டுவிடுகிறேன். பாவத்துக்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? ஆம், விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? ஆம், நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? ஆம், நம்புகிறேன். தூய ஆவியானவரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுக்குரிய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? ஆம், நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியானவராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இப்போது எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விசுவாசத்தோடு இந்த உயிர்ப்பு நாளில் பக்தியோடு மன்றாடுவோம். உயிர்த்தெழுந்து விண்ணக அரியணையில் வீற்றிருக்கும் திருமகனே எம்மிறைவா, எம் திருச்சபையை உமக்கேற்றபடி வழி நடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவித்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். உமது இறையாட்சியை எளிமையும் அமைதியும் நிறைந்த முறையில் மக்களுக்கு உணர்த்தவும் மக்களை உயிர்ப்பு பெற்றவர்களாக உருமாற்றவும் தேவையான வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வுக்கு வாசலமைத்த திருமகனே எம்மிறைவா, எம் தாய் திரு நாட்டை ஆளும் அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் உம் கரம் தருகின்றோம். அவர்கள் லஞ்சம், ஊழல், இனப்பாகுபாடு போன்றவற்றிலிருந்து உயிர்ப்பு பெற்று அவர்கள் நாட்டையும் மக்களையும் தன்னலம் கருதாது பிறர் நலத்தில் நாட்டம் கொண்டு நீதி வழியில் நடத்திட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாவை சாகடிக்கச் செய்த தாவீதின் மகனே எம்மிறைவா, கிறிஸ்தவ மறையின் மூளைக்கல்லான உயிர்ப்பு பெருவிழாவிலே பங்கு கொண்டிருக்கும் நாங்கள் உமது அருள் உதவியால் உயிர்ப்பின் சாட்சிகளாய் மாறி உயிர்ப்பின் உண்மை செய்தியான மீட்பை உலகமெங்கும் அறிவிக்கும் கருவிகளாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் எங்களுடைய கண்களை மூடி சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரங்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பழி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவாழ் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது:
தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று உயிர்த்த ஞாயிறு அன்று மரித்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் விசேட விதமாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலே துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துநாதர் எமக்கு கற்பித்த சபத்திலே உயிர்ப்பின் மக்களாய் தந்தையை நோக்கி விசுவாசத்தோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தந்த அந்த சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். என்று தன்னுடைய உயிர்ப்பினாலே எங்களுடைய பாவ அடிமைத்தனத்தை உடைத்து எறிந்த ஆண்டவர் மேலுலகை சார்ந்தவர்களாய் வாழ எமக்கு புதிய அழைப்பு தருகின்ற ஆண்டவர். அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. நிறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார்.
தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து தாயூட்டும் தூய அன்பின் மேலான அன்பு விருந்து நோய் வாட்டும் நேரம் என்னை உயிரூட்டி காக்கும் மருந்து காயங்கள் ஆற்றிடும் கவலை கண்ணீரை மாற்றிடும் காலங்கள் போற்றிடும் கருணை உள்ளங்கள் ஏற்றிடும் இறைவனின் அன்பிது இணை இல்லை நம்பிடு நிறைவான வாழ்வு மண்ணில் தலைத்திட இயேசு வருகின்றார் குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இறையாசிர் வேண்டி தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சுபத்தாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கும் உரித்தாகட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. This Holy Mass was sponsored in remembrance of Kata Aloysius. The Lord saw your weary journey and whispered, "Come to me." Now you shine among His angels for all eternity. Affectionately remembered by His loving wife, sons, daughters, sons-in-law, daughters-in-law, grandchildren, and great-grandchildren.